இந்த நேரத்தில் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் குழந்தைக்காக எத்தனை பேர் ஏங்கி தவிக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்றது என்னோடய பிரார்த்தனை முருகர்கிட்ட. சந்தோஷமான அமைதியான வாழ்க்கைக்கு முருகனை நினச்சி என்னென்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிச்சா அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ முருக பக்தர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்ததும் கொஞ்ச நேரம் முருகரை நினச்சி அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வையுங்க. என்னென்னு, இன்றைக்கி என்ன நல்ல வழியில் வழி நடத்துங்க, எந்த பிரச்சனையையும் நான் சீக்கிரம் எளிமையாக கடந்து போகணும் அப்படின்னு மனசார ஒரு பிரார்த்தனையை அவர்கிட்ட வைங்க. இன்றைக்கி நாள் முழுக்க அந்த பிரார்த்தனை உங்களை நல்லபடியாக வழி நடத்தும். ரெண்டாவது விஷயம், காலையில் ஒரு சில நொடி நீங்கள் அவரை நினச்சி தியானம் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கூட போதுங்க. அந்த தியானம் பண்ணும்போது அவருக்கான மந்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். அப்படி மந்திரங்கள் தெரியலையா, ஓம் முருகா, ஓம் சரவண பவா, கந்தா போற்றி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லி அவருக்கு தியானம் பண்ணலாம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, தியானம் பண்ணும்போது நம்ம மனசு அலைப்பாயாமல் ஒருநிலைப்படுத்துறதுக்காக இந்த மந்திரங்கள் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது விஷயம், ஒரு முருக பக்தராக இருப்பது கோவிலுக்கு போகிறதோ இல்லை பூஜை பண்ணுறதோட மட்டும் நின்றுடாதுங்க. நம்முடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் அன்பும் மரியாதையும் இருக்கணும். மற்றவங்க யாரையும் காயப்படுத்துகிற வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கணும். உங்களால் யாருமே அந்த நாளில் காயப்பட்டுடக்கூடாது. இது மனசில் வச்சு வார்த்தைகளை விடுங்க. 4வது விஷயம், சிலருக்கு உதவுறது, பசித்தவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, பொருள் இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் பொருளாக வாங்கி கொடுங்க. இது 2மே முடியலையா, மனசு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக ஆறுதலாக தைரியத்தையும் கொடுக்குற அளவுக்கு பேசுங்க. இதுவே உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை தேடித்தரும். உங்களால் முடிஞ்ச என்ன விஷயங்கள் முடியுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். 5வது விஷயம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லபடியாக போனதுக்காக முருகருக்கு நன்றி சொல்கிற விதமாக ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி, இன்றைக்கி இதெல்லாம் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு உங்களோட நன்றியை மனசார தெரிவிச்சுக்கோங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கும்போது அவர் மேலே இருக்கிற பக்தி மட்டும் இல்லைங்க, நல்ல நம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையை வளர்ப்பதற்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான முருகனோட ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.